வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பிஸ்கட் செய்யலாங்க. என்ன பிஸ்கட்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி நெய் பிஸ்கட் செய்ய போகிறோம். பேக்கரியில் வாங்குவோம்லங்க, அதே சேம் நெய் பிஸ்கட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த நெய் பிஸ்கட் தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செய்ய போகிறோம். அதை தான் பார்க்கவும் போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நெய் பிஸ்கட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கிறனால குழந்தைகள் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஒரு மிக்சிங் பவுலில் நாம் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெய் எடுத்துக்கிறோங்க. நெய் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் ஒயிட் கலராக வர வரைக்கும் நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்றலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஒயிட் கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம பவுட்ரு சுகர் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பவுட்ரு சுகரையும் நெய்யும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பிஸ்கட் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்துக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். ஆயில், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதுவும் கலந்து விட்ருங்க. கலந்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா எடுத்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு நாம் இன்றைக்கி மைதா போட்டு பிஸ்கட் செய்ய போகிறோம். பாருங்கள், 2 கப் எடுத்துருக்கோம். 2 கப்புக்கு 1 கப் பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற மெத்தடில் நீங்கள் போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் எடுத்துகிட்டு நல்லா கையில் கூட கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கையிலேயே நம்ம இப்போ கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் பிசையணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தான் நாம் இன்றைக்கி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே ஆட் பண்ணலை, கரெக்டாக வந்துருச்சு. நெய்யே உங்களுக்கு பதமாக போச்சு. ஸோ நான் பால் கூட ஆட் பண்ணிக்கல. பாருங்கள், இப்போ நல்லக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ரேப்பிங் ஷீட் போட்டுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் பிஸ்கட்டு. ஸோ நீங்கள் ரேப்பிங் ஷீட் இல்லைன்னா பாலித்தீன் கவரில் கூட போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு நாம் நெக்ஸ்ட்டு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி பிஸ்கட் செஞ்சுக்கலாம். ஸோ 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்துருச்சு உங்களுக்கு. இதை வந்து நம்ம வந்து எவ்வளோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் தான் வச்சு குக்கரில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ வைக்கிற பிளேட்டை கொஞ்சம் நெய் கோட்டிங் போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கட் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள், லைட்டாக நெய் தொடச்சி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இருக்கட்டும். இப்போ கைக்கும் கொஞ்சம் நெய் பூசிட்டு நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நீங்கள் என்ன சைஸு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக. இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டி அமுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெடிப்பு இல்லாமல் உங்களுக்கு பிஸ்கட் கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் வந்திருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி பிஸ்கட் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் பிஸ்கட் உங்களுக்கு பெருசாகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு இருக்கட்டும். பாருங்கள், நெக்ஸ்ட் நான் ஒரு குக்கர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சுங்க. நல்லா சூடாக இருக்குது இப்போ குக்கரு. நான் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்குறோம். இப்போ நாம் பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வேகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், வாவ் சூப்பர். நான் சொன்ன மாதிரியே கேப் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு விரிஞ்சு வந்திருக்குது பிஸ்கட்டு. நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம்.
நல்லா பெருசாக நாளுக்கு நல்லா வந்து ப்ளஃபியாக வந்திருக்குது பாருங்கள். பிஸ்கட் நல்லா வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கடையில் வாங்கின மாதிரியே பிஸ்கட் இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இதே மாதிரி இன்னொரு செட் இருக்குது நான் வேக வைக்கிறதுக்கு. ஸோ நான் அதையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நான் எல்லாமே வேக வச்சு எடுத்துட்டேன். பிஸ்கட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.